ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பரிசுத்த நிலைமை. அவன் ஒரு 24 மணி நேர குடியாரன். கையில் கிடைத்ததெல்லாம் குடித்து தீர்த்து விடுவான். அவனுடைய சோக கதைகளின் அடிப்படையில் பார்த்தால் அவனுக்கு பெருந்தொகையை உதவியாக கொடுக்க நியாயம் உண்டு. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை விட அவன் எந்த நிலைமையில் இருக்கின்றான் என்பது அங்கே பெரிய விஷயமாகி விடுகிறது. அவனுடைய ஓயாத குடிப்பழக்கம் அவனுக்கு உதவி செய்ய முடியாத தடையை ஏற்படுத்தி விடுகிறது. அதுபோலவே நம்முடைய நிலைமை பரிதாபம்தான். நம்முடைய பிரச்சனை மிக மோசம்தான். நம்முடைய சூழ்நிலை தேவனுடைய இரக்கம் பெற ஏற்றதுதான். ஆயினும் ஜெபிக்கின்ற நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படாததாயும் நற்குணங்களற்றதாயும் இருந்தால் தேவ இரக்கங்கள் செயல்பட அங்கு தடை ஏற்பட்டு விடுகிறது. ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் மிக அதிகமாக ஜெபித்தனர், மிக அதிகமாக சத்தமிட்டு மன்றாடினார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு ஆதரவாக வந்து செயல்படவில்லை. அது தேவன் அவர்களின் ஜெபங்களை கேட்கவில்லை என்பதல்ல, அவர்களுக்கு நன்மை செய்ய தேவனுக்கு வல்லமை இல்லை என்பதால் அல்ல. அதிகமாக பிரார்த்தனைகள் ஏறெடுத்த அந்த ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்ற உண்மையை உணரவில்லை. ஆம், நாம் இரக்கமுள்ள தேவனிடம்தான் ஜெபிக்கின்றோம். நாம் தயை மிகுந்த தேவனிடம்தான் ஜெபிக்கின்றோம். நாம் நல்லவராகிய தேவனிடம்தான் ஜெபிக்கின்றோம். அதே வேளையில் அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய பரிசுத்த நிலைமைக்கு முன்பாக நம்மை அற்ப தூசிகள் என்றும் பாவிகள் என்றும் ஒத்துக்கொள்ளுவதால் நன்மை வராது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று அழைப்பு கொடுத்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய பரிதவிக்கத்தக்க நிலையை விட நம்முடைய பரிசுத்த நிலைதான் தேவ இரக்கத்தையும் நமக்காக அதிகமாக கொண்டு வரும். நம்முடைய துயர சூழ்நிலையை விட நம்முடைய ஒழுங்குமிக்க வாழ்க்கைதான் தேவன் நமக்காக விரைந்து வந்து செயல்பட ஏதுவாகும். எனவே நம்முடைய ஜபங்களின் அளவை விட ஜபிக்கின்ற நம்முடைய ஆவிக்குரிய அழகே அதிக முக்கியமானது. நாம் ஜபங்களை முக்கியப்படுத்தும் போதெல்லாம் முதலாவது நல்ல ஒரு பரிசுத்த ஒழுங்கிற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். சிந்தனைக்கு, தேவனை பார்க்க விரும்புவது ஆர்வமானது. அவர் உன்னை பார்க்கின்றார் என்பதை உணர்வது விவேகமானது. தேவனை பார்க்க விரும்புவது ஆர்வமானது. அவர் உன்னை பார்க்கின்றவர் என்பதை உணர்வது விவேகமானது.